கமிஷனர் சாரை பார்க்கணும். நீங்கள் யார்? வசந்தி தமிழ் செல்வன். ஓ, அங்கே வெயிட் பண்ணுங்க. நாளை மறுநாள் உங்கள் ப்ரோக்ராம் என்ன? ஒர்க்கிங் டே சார். ஆஃபீஸ் போகணும். வேற வேற ஒன்றும் இல்லை சார். அன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போக வேணாம். டோன்ட் வரி, லீவ் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். மிதிலா உங்கள் பொண்ணா? ஆமாம் சார். 2 நாளைக்கு முன்னால் ஸ்கூலில் நடந்த ஃபங்க்ஷனில் ஒரு முக்கியமான விஐபி கிட்ட மிதிலா ஒரு கேள்வி கேட்டிருக்கா. அவர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இந்த கேள்வியை கற்றுக் கொடுத்தது யாருன்னு மிதிலா கிட்ட கேட்டிருக்கார். எங்கள் அம்மான்னு சொல்லியிருக்கா. அவர் உங்களை கௌரவப்படுத்துறதுக்காக ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நேரடியாக அழைச்சிருக்காரு. ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஹானரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நாளை மறுநாள் காலையில் 8 மணிக்கு தாஜ் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்டோட பிரசிடென்ட் உங்களை சந்திக்கிறார். அதுக்கான அழைப்பை மறுபடி உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. நாளைக்கு ஈவினிங் 4 o'clock அஃபிஷியல் வெஹிக்கிள்ஸ் உங்கள் வீட்டுக்கு வரும். செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக நாளைக்கு நைட்டே நீங்கள் தாஜ் ஹோட்டலில் தங்க வேண்டியிருக்கும். உங்கள் துணைக்கு வேணால் வீட்டில் இருந்து ஒருத்தர் கூப்பிட்டுக்கலாம். ஆனால் பிரசிடென்ட்டோட மீட்டிங் உங்களோட மட்டும்தான். ஸோ பி ரெடி பை 4 o'clock டுமாரோ. சார், ஆக்சிடென்ட் கேஸ் சம்பந்தமாக நாளைக்கு 5 மணிக்கு டி நகர் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வர சொல்லியிருக்காரு. எங்களுக்கு அந்த கேஸை பற்றி தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தட் கேஸ் வில் பி செட்டில் டவுன் கம்ப்ளீட்லி. அதை நாங்கள் பார்த்துக்குறோம். யூ ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் தேட். வேறு எந்த விஷயமா இருந்தாலும் உடனே எங்களுக்கு தெரியப்படுத்தணும். யூ ஆர் அண்டர் அவர் ப்ரொடெக்ஷன் பிகாஸ் ஃப்ரம் திஸ் மூமெண்ட் யூ ஆர் எ ஸ்பெஷல் கெஸ்ட் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நல்லா கேட்டியா? பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஒன்றும் கிடையாதே. பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டை பார்க்கணும்னா கமிஷனர் சொல்லுவாரு. சரியான கூறு கட்டவன். அப்ப பிரசிடென்ட் கிட்ட நீங்க கேட்க சொல்லியா? அவ ஸ்கூலுக்கு பிரசிடென்ட் வர்றதே எனக்கு தெரியாது. இல்ல, நீ மிதிலாவுக்கு ஏதாவது விடுகதை சொல்லி கொடுத்திருப்ப. அதை அவ அப்படியே அவர்கிட்ட கேட்டிருப்பா. மனுஷர் திணறி போயிருப்பாரு. யாரு? இந்தியன் பிரசிடென்ட்டா? ஒன்ன டேய், எப்படி இந்த மேட்டர் லீக் ஆக போகுது? டிவி பத்திரிகைன்னு இந்த தெருவே பரபரப்பு ஆயிடும் பாருங்க. பேட்டியும் போது நானும் கூட இருக்கலாம்ல. நீ எதுக்கு? 40 வருஷமா டிவியே தானே பார்த்துட்டு இருக்கேன். நான் இப்ப டிவியில வரதான். பேட்டியை கொடுக்கூடாதுன்னு கமிஷனர் சொல்லியிருக்காரு. அப்படியே கொடுத்தாலும் அவ என்ன கேட்டான்னு எனக்கு தெரியாதே. ஆமா, ஸ்கூல் விட்டு வர்ற நேரம் தான். மிதிலா வரட்டும். இதுதான் ஜனாதிபதி மாளிகை. அவர் இருக்கிற இடம். அப்பா, சொந்த வீடா வாடகை வீடா? கவர்மெண்ட் வீடு, வாடகை கிடையாது. அது எப்படி? கவர்மெண்ட் கோட்டேஷன்னா கொஞ்சமாவது வாடகை இருக்கும் இல்ல? ஹலோ, உங்க கையால டீ ஷாப்னு போர்டு இருக்கு. உள்ள போய் போட்டு வாங்க. போங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது டூர் போனப்போ ஜனாதிபதி மாளிகையை தூரத்துல இருந்து பார்த்திருக்கேன். ஆனா உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதான் ஜனாதிபதியே உன்னை பார்க்க வராரே. ஆமா, உன் கூட யார் வரா? நான் போல. அவர் தனியா உட்காந்து டிஃபன் சாப்பிட வேண்டியதுதான். நீங்க போலனா அவர் கருப்பு போனப்படி அனுப்பிடுவாரு. உன்னையும் டீ போடுறது உள்ள அனுப்பணுமா? சும்மா ஏதாவது. இந்தியாவில் இருக்கிற மொத்த ஜனத்தொகையில 10 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். தயவு செய்து தவற விட்டுறாதம்மா. ஆனா அந்த கேள்வி அது அம்மாடி, பிரசிடென்ட் கிட்ட நீ என்ன கேள்வி கேட்ட? என்னன்னு சொல்லு மிதி. பிரசிடென்ட் என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. முதல்ல உன் கோவத்தை விட்டுட்டு என்ன கேட்டேன்னு சொல்லி தொலை. சரி, நீ என்கிட்ட பேச வேணாம், நானும் உன்கிட்ட பேசல. என்ன கேட்டேன்னு சொன்னா போதும். என்ன கேட்டா நான் அப்படி ஒரு கேள்வி கேட்கவே இல்ல.
மிதிலாவே கேட்டிருக்கான்னு சொல்லிடுவேன். அப்ப என்ன பண்ணுவ? நான் ஒன்றும் போய் சொல்லையே, இது எங்க அம்மாவோட கேள்வின்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும். சரி, சமாதானமா போயிடலாம். நான் பிரசிடென்ட் கிட்ட பேசி நீ அயர்லாந்து போறதுக்கு ஏற்பாடு பண்றேன். என்ன கேட்டேன்னு சொல்லுடி. 13 வயசாவது, தலை பிணிக்க தெரியல, யூனிஃபார்ம் அயன் பண்ண தெரியல. அம்மா குமான் வருவல்ல, அயன் பாக்ஸ மூஞ்சில தேக்கிறவா. நீ ஏன் வயித்துல பிறந்தன ஒரு கேள்வி இருக்கு. நான் எழுதி கொடுத்த கேள்வியை தானே நீ பிரசிடென்ட் கிட்ட கேட்ட? த ரோல் ஆஃப் ரேடியோ இன் பில்டிங் ஆர் நேஷன். அது ஸ்கூல்லே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓ, எங்க வச்சேன்னு தெரியலையே. இது பாருங்க. அந்த வாணி ராணி சீரியல்ல வாணி கட்டிட்டு வந்து புடவை இருக்கேன். நல்லா இருக்கியா டீச்சர்? எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டிவில பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். என்னோட ஸ்டூடண்ட் சொல்லி சொல்லியே நான் பயங்கர டயர்ட் ஆயிட்டேன். நீங்களும் டயர்ட் ஆயிட்டீங்களா? சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. Thank you. ஏன் மருமக? நீங்க வசந்தி மேம் தானே? ஆமா மேம், நாங்களும் உங்க கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஹே தீபா, போய் ஏன் மருமக தான். கங்க்ராட்ஸ் மேம். என்ன கேள்வி அது? போட்டோ காட்டு. அது சஸ்பென்ஸ், செக்யூரிட்டி ரீசன்ஸ். யார் இவங்க? ஒரு மணி நேரமாக இருக்கிற படையெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. துளசியம்மா, கடப்பையனை கூப்பிடுங்க. ஐயா, இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். பிரசண்ட் இவங்கள பார்க்கணும்னு கூப்பிட்டுருக்காரு. பேப்பர் டிவில எல்லாம் கூட சொன்னாங்களே. அப்படியா? ஆமாங்கய்யா. பெரிய இடத்து சமாச்சாரம். சரி, ஃபோட்டோ தானே, எடுத்துகிட்டு போட்டோம். ஹே வசந்தி. கிரிஜா, எங்க இருக்க? ஆஃபீஸ் கேண்டீன் போயிட்டு இருக்கேன். உனக்கு என்னம்மா, லீவை போட்டு ஜாலியா இருக்க? அது இருக்கட்டும், அந்த ஊருக்கு முஞ்ச எங்க இருக்கா? யாரு? ராணியா? கேண்டீனுக்கு தான் போனா. நீ உடனே அங்க போ. எதுக்கு? சீக்கிரம் போ. அவளுக்கு முன்னாடி நான் பிரசிடென்ட்ட மீட் பண்றத பத்தி பேசு. ஓ, ஓகே ஓகே ஓகே. வசந்தி, என்ன கலர் புடவை? ஐயோ, பிரசிடென்ட்ட பத்தி பேசு. பிரசிடென்ட்டே பேசினாரா? ஐயோ, குடும்பத்தோட லஞ்சா? கொடுத்து வச்சவடி நீ. செத்தாடி அவ. கலக்கு கலக்கு. அதிர்ஷ்டக்காரிடி நீ. ஒரே நாள்ல பிரசிடென்ட்ட பாக்குற, கவர்னரை பாக்குற. எப்படியும் இந்த வருஷம் ஜூனியர் சூப்பரிண்டெண்டன்ட்டா ப்ரொமோட் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். என்னைய கொஞ்சம் பாத்துக்கோடி. ஐயோ, இப்படிலாம் கலக்கினா நானே செத்துடுவேன் போல இருக்கே. அவ எல்லாரும் ரத்த கண்ணீர் பார்ட் 2 ஆயிருப்பாளே. என்னால பார்க்க முடியலையே. என்னது? வீட்டை சுத்தி போலீஸ் நிக்குதா? என்னாலயே முடியலடி. கண்டிப்பா உனக்கு ஒரு கம்மலாவது வாங்கி பிரசன்ட் பண்றேன் கிரிஜா. என்ன? கவர்னரோட மீட்டிங் ஃப்ரைடே தான். ஏன்னா பிரசிடென்ட்டோட மீட்டிங் Thursday முடிஞ்சு டின்னர் இருக்கும். தினத்தந்தில அரப்பக்கம் போட்டிருக்கேன். படிக்கலையா? நான் எப்பவும் போல சிம்பிளா தான் இருக்கேன். இப்ப கூட பஸ்ல தான் டிராவல் பண்றேன். ஓ மேம், நீங்க உட்காருங்க. பரவாயில்ல 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 மேம், ப்ளீஸ் உட்காருங்க. ஹலோ கிரிஜா, நான் இன்னும் பிரசிடென்ட் பார்க்கவே இல்லை. இப்பவே எப்படி இருக்கு? பார்த்ததுக்கு அப்புறம் பேப்பர் டிவில எல்லாம் போட்டோவோட முழு செய்தி வரும். அதுக்கப்புறம் எனக்கு கருப்பு பூனை பாதுகாப்பு தான். சார், டைம் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் பாருங்க. எல்லாரும் வெயிட் பண்றாங்க, சீக்கிரம் வா. ஏய், கெஞ்சி கேக்குறேன்டி, டென்ஷனா இருக்கு. இப்பவாது சொல்லு. என் வயிற்றுல இருக்கும்போது தான் என் பொண்ணா இருந்த. அதுக்கப்புறம் உன் அப்பாவுக்கு புள்ளையா வளர்ந்துட்டேன். கடைசி வரைக்கும் இப்படியே இரு.
வணக்கம்க்கா. ஆல் தி பெஸ்ட். போயிட்டு ஃபோன் பண்ணு. போயிட்டு வாங்க. என்ன ஹோட்டல் இது? ஃப்ரிட்ஜில் பாலைத்தான் வைப்பாங்க, நம்மளே கொண்டு வச்சுட்டாங்களே. ஐயோ ஓதுறது. கமல் கட்டும் வடுமாங்காய் ஊறுகாயும் எனக்கு உயிர்னு பிரசிடென்ட் சொன்னதா பேப்பர்ல படித்தேன். நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துரு. மேம், we are moving. We should go. Just now she started. Over. அந்த ஏரியா ஃபுல்லாக பிளாக் பண்ணுறோம். ஓகே சார். குட் மார்னிங். பிரசிடென்ட் எந்த மனநிலையில் இருப்பார்னு தெரியாது. பேச வேண்டியதை சுருக்கமாக பேசுகிறேங்க. இது கமர்கட்டு பிரசிடென்ட்டுக்கு அத்தை கொடுத்துருக்காங்க. ஓ ப்ளீஸ். What is this? Mango pickle for the president. This? Kamarkat, sweet for the president. No, these are not allowed inside the hall. Give it to me. Raise your hands. Please. அந்த ஹாலில் தான் மீட்டிங் பண்ணால இந்த ஏரியா ஃபுல்லாக Here. Is that one started? Copy it. Ma'am, I told you to switch off your mobile. Sorry, I forgot. You want me to hold it for you, ma'am? No, பரவாயில்ல. Yeah, copy. President will be here in a minute. Stand up, ma'am. Step forward. Ma'am, here. Yeah, copy. नमस्ते. Sir, let's get a doctor. We'll take care of it. Please attend to her. Medical emergency. Quick. Yes, immediate medical assistance required. சென்னை வானொலி நிலையம். செய்திகள் வாசிப்பது தமிழ் செல்வன். நேற்று குடியரசுத் தலைவரின் அழைப்பினை ஏற்று தாஜ் ஹோட்டலில் அவரை காணச் சென்ற திருமதி வசந்தி தமிழ்ச்செல்வன் சந்திப்பின் போது உயர் இரத்த அழுத்தம் காரணமாக மயங்கி விழுந்தார். கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் தலை குனிற போல இருக்கு. சும்மா முக்காடு போட்டா மூஞ்சியத்தான் மறைக்கலாம். உன் செய்தியத்தான் டிவி ரேடியோ எல்லாத்திலும் தான் சொல்லிட்டாங்களே. மோனத்தை வாங்காத. அப்புறம் இதுக்கெல்லாம் உங்ககிட்ட கைமாத்தா வாங்க முடியும்? ஏய், அடுத்த ஸ்டாப்பிங். கலெக்டர் ஆபீஸ்க்கு போகணும். கலெக்டர் ஆஃபீஸ் தான் தானே இருக்கு. நடந்து 1 2 நிமிஷம் ஆக போகுது. என் காலில் அடிபட்டிருக்குங்க, கொஞ்சம் கூட்டிட்டு போங்க. சரி, உட்காருங்க.
போட்டு கீழே விழுந்தா தலையிலான அடிபடும், கால்ல எப்படி அடிபட்டுச்சு? இந்தாங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஹே கிரிஜா, ஏய் இங்க என்ன பண்ற? அங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்ண ரெடி ஆயிட்டாங்களா? இல்லன்னு சொல்ல மாட்டேன். கடவுளே, அவமானமா இருக்கு. சரி என்னாச்சு? அந்த கொடுமை ஏன் கேக்குற? என்னமோ கொலை பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ண மாதிரி முத நாள் என்ன கொண்டு போயிட்டாங்க. என் மாமியார் அடிக்கிற கூத்துக்கு அளவே கிடையாது. யாராவது பிரசிடென்ட்டுக்கு போய் கமர கட்டு கொடுப்பாங்களா? என்ன தீவிரவாதி மாதிரியோ கமர கட்டு பாம் மாதிரியோ செக் பண்ணாங்க. அப்புறம் 4 ராட்சசங்க வந்தாங்க. உட்காரு, எந்திரி, திரும்பாத, மூச்சு விடாத டார்ச்சர் பண்ணாங்க. பயங்கர சைலன்ஸ். திடீர்னு ஒருத்த வந்து இடி விழுந்த மாதிரி பிரசிடென்ட் வராருன்னு ரோட் ரோலர் மாதிரி என்ன முன்னால போ பின்னால வந்து உருட்டுனாங்க. அலிபாபா கதவு திறக்குது. இருக்கிறது போதாதுன்னு இன்னும் 10-15 ராட்சசனுங்க வந்து என் முன்னால் நிக்கிறானுங்க. எனக்கு லேசா கண்ணை கட்டுச்சு. ஆனா பாவம், அந்த பிரசிடென்ட்டுக்கு தான் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா நான் கடைசியா பார்க்கும்போது அந்த பிரசிடென்ட் மங்களா தான் தெரிஞ்சாரு. கண் முடிச்சு பாக்குறேன், ஹாஸ்பிட்டல். இப்படி பண்ணா யாரா இருந்தாலும் மயங்கி விழதான் செய்வாங்க. இந்தியன் ஹிஸ்டரியிலேயே இதோ ஃபர்ஸ்ட் டைம்னு மித்திலா சொன்னா. சரி வா போலாம். ஏய் கிரிஜா, ஏய் எனக்கு வெக்கமா இருக்குடி. ஏய் வெக்கப்படுறதுக்குலாம் யாரும் சம்பளம் தர மாட்டாங்க. வெக்கப்பட்டுட்டே அப்படியே வேலையை பாரு. கிண்டல் பண்ற பாத்தியா? சரி நான் பாத்துக்கிறேன். ஆமா, உனக்கு Facebookல அக்கவுண்ட் இல்லல? இல்லையே. அப்போ உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. வா. ஏய் கிரிஜா, கையெழுத்து போட்டு வா. அப்போ 174/18 அது எங்கே போச்சு? சிஸ்டர், குட் மார்னிங். குட் மார்னிங். இந்த பட்டா வேற சர்வே நம்பர் வருதுப்பா. இங்கே பாரு, இது 136 தானே? டிஎம்ஓ ஆபீஸ்ல இருந்து சர்க்குலர் வந்திருக்கு. இனிமே எல்லா ஆபீஸ்லயும் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ், எமர்ஜென்சி கிட் எல்லாம் வைக்கணுமா? எதுக்கு? இது பிரசிடென்ட்டே சொல்லிருக்காரு. யூடியூப்ல கூட வந்திருக்கு. வீக்கா இருக்கிறவங்க கூச்சப்படாம ஹெல்மெட் போட்டுக்கிறது நல்லதுன்னு. அவர் இந்தியாவின் முதல் குடிமகன், வயசுல பெரியவர். அவர் காலில் விழுந்த தப்பு இல்லையே, ஆனா அங்கேயே படுத்துக்கிறதா தப்பு. அப்போ பாரத பிரதமராக இருந்த மகான் வாஜ்பாய் நம்ம ஊர் சின்ன பிள்ளையம்மா காலில் விழுந்தார். ஏன்னு அதை யூடியூப்ல பாருங்க, ஃபேஸ்புக்கில் அப்படியே ஷேர் பண்ணுங்க. மத்தியானம் சாப்பிட்டுட்டு பாதி பேருக்கு மேலே சீட்டில் மயங்கி தானே கிடக்குறீங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எதுக்கு? இனிமேல் நான் 108க்கு தான் ஃபோன் பண்ணுவேன். நிதி, என்னன்னு சொன்னா தானடி தெரியும். என்னாச்சு? என்னன்னு சொல்லாம அழுதுகிட்டே இருக்கா மாமா. ஏம்மா? சொல்லிட்டு தானே நம்மளுக்கு புரியும். இப்படிதான் அந்த சீரியல்ல ஏதோ. சும்மா இருக்கியா? எப்ப பார்த்தாலும் சீரியல் அது. மிதிலா, மாமா, மிதிலா, நான் சேஷ்மா கிட்ட கேக்குறேன். யார்ட்டையும் கேட்க வேண்டாம். நான் இனிமே ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அவ்வளவுதான். இந்த பாருமா, அம்மாட்ட அப்படி எல்லாம் பேசலாமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட மயக்கம் போடுற மாதிரி நடிக்கிறாங்க. அசிங்கமா இருக்கு. சரி அழாத, நான் வேணா பிரின்சிபால்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றேன். அதெல்லாம் வேண்டாம். Facebookல வசந்தி மைக்கான ஒரு பேஜ் இருக்கு. அதை யார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? அதுக்கு 1 லட்சம் லைக்ஸ் இருக்கு. ஓபன் பண்ணி பாருங்க. எல்லாரும் அயர்லாந்துக்கு பஸ்ல போறியா ட்ரெயின்ல போறியான்னு கேக்குறாங்க. எல்லாருக்கும் அவங்க அம்மானா பெருமையா இருக்கு. நீ தான் என்ன அசிங்கப்படுத்துற. மிதிலா, இப்போவே இவ்வளோ சென்சிட்டிவாக இருந்தால் நாளைக்கு ரியலாக ஒரு ப்ராப்ளம் வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணுவா இவ? எல்லார் வாழ்க்கையும் இனிமேல் இந்த ஃபேஸ்புக் தான் டிசைட் பண்ணும் போல் இருக்கு. சே,
என் செல்லம். என்ன எல்லாரும் டின்னருக்கு வெளில போகிறோம், ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா. என்னடி இது? டெத் பை சாக்லேட். டெத்தா? வயலன்ஸ் சாக்லேட் வரைக்கும் வந்துருச்சா? நாங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது பால் ஐஸு குச்சி ஐஸ் தான். வீட்டுக்கு தெரியாம சாப்பிடுவோம். தெரிஞ்சா முதுகுல டின்னு தான். என்னால இவ்வளோ சாப்பிட முடியாது. நீங்க கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா? ஐயோ எனக்கு வேணாம். நான் எதுக்கு இருக்கேன்? முடிஞ்ச வரையில சாப்பிடுமா. நான் அந்த ஃபிஷ் டேங்கை பார்த்துட்டு வரேன். பார்த்து போ. ஆஃபீஸில் என்னால் நீங்களும் அசிங்கப்பட்டீங்களா? சாரி. நாங்கள் அயர்லாந்து போகிறோம். நாங்கன்னா? நானும் மிथिलाவும். அவள் ஒரு டெஸ்ட் எழுதணும், அதை அவள் பாஸ் பண்ணிடுவா. ஸ்கூல் ரெக்கார்ட்ஸில் ப்ராக்ரஸ் நல்லா இருக்கிறதுனால வேற எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸ்கூல் பக்கத்தில் ஒரு 2 bedroom ஃப்ளாட் பார்த்துருக்கேன். அங்கே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்ஸ்க்கு பெரிய டிமாண்ட் ஒன்றும் இல்லை. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும், பரவாயில்ல. அப்புறம் அப்பா அம்மா வேற இங்கே தனியாக இருக்காங்க. கொஞ்ச நாள் போட்டும். எனக்கு ஒரு பெட்டரான ஜாப் கிடைச்சதும் உனக்கு பேரலாக வேலையும் கிடைச்ச உடனே கூட்டிகிட்டு போகிறேன். ம், அது எப்போங்க? 1 வருஷம், 2 வருஷம், எப்போன்னு தெரியாத அத்தனை வருஷமும் நான் ஆஃபீஸ் போகணும், திரும்பி வரணும். வேற இப்போ அத்தையும் மாமாவும் நல்லா தான் இருக்காங்க. நீங்கள் 2 பேர் மட்டும்தான் என்னோட உலகம். யாருடைய கனவுக்கும் நான் தடையா இல்லை. அவ இல்லாம நான் இங்க இருக்கிறத கற்பனை கூட பண்ண மாட்டேன். அவளுக்கு புரியாத வயசு. ஒரு அம்மாவா அவளுக்கு நான் வேணும், எனக்கும் அவ வேணும். நீ நினைக்கிற மாதிரி இல்லை அவ. எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்குவா. அதை மெச்சூர்டாக என்கிட்ட பேசினா. அப்புறம் என் கூட தான் அவள் இருக்க போகிறா. அதை விட இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது 13 வயசு பொண்ணுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை விட அவசியமானது நிறைய இருக்கு. ஒரு அம்மாவா நான் மட்டும் அவளுக்கு சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் உள்ள விஷயங்கள் அவளுக்கு புரியாம இருக்கலாம். அது உங்களுக்குமா புரியல? நீங்க ஒரு நல்ல அப்பாவா இருக்கலாம், ஆனா ஒரு அம்மாவா இருக்கவே முடியாது. வசந்தி, முதல்ல இந்த பழைய சென்டிமெண்ட்ஸை விட ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசி. அப்பா அம்மா பிள்ளைங்கிறது தானே வாழ்க்கை. அது எப்ப பழைய சென்டிமெண்ட் ஆச்சு? இன்டர்நேஷனல் ஸ்கூலும் சிலபஸும் தான் வாழ்க்கைனா என் பொண்ணுக்கு அது வேண்டாம். என் பொண்ணு என் கூட தான் இருக்கணும். ப்ளீஸ். நீ பேசினதை தான் கடைசி வரைக்கும் பேசுவேன்னு எனக்கு தெரியும். அவ அங்கே படிக்கணும்னு ஆசைப்படுறா. ஒரு அப்பாவை நான் அதை செய்யணும். இந்த நேரத்தில் விட்டுட்டு போயிட்டா அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா? அப்படி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. 4 செவத்துக்குள்ள அவள் இன்னொரு வசந்தி ஆயிடக்கூடாது தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன். பல தலைமுறையாக பார்த்த மூஞ்ச பார்த்துக்கிட்டு வழக்கத்துக்கு அடிமையாக இல்லாமல் இந்த உலகத்தை அவள் பார்க்கட்டும், அதில் வாழட்டும். அவளை விட்டுரு. Attention ladies and gentlemen, this is the boarding announcement for all passengers traveling on KLM Royal. நல்லா படி. அப்பாவை கஷ்டப்படுத்தாம உன் வேலைகளை நீயே பார்த்துக்கோ. நமக்கு பழக்கம் இல்லாத ஒரு ஸ்கூல், நெய்பர்ஸ்னு இனிமே எல்லாத்தையும் நீ தான் பழகிக்க போற. யார் எது சொன்னாலும் அது சரியான அப்பா கிட்ட கேட்டுக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லு. அப்பா சொல்றதை மட்டும் கேட்டுக்க. அப்பாவும் அம்மாவும் உனக்கு நல்லது நினைக்கிற மாதிரி வேற யாரும் நினைக்க மாட்டாங்க. வேற யாரும்.
நீ கவலைப்படாதம்மா. உன் ஃபோனில் வைபவ் வானேஜன் 10 ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். தினம் நான் ஸ்கூல் விட்டு வந்த உடனே உனக்கு ஃபோன் பண்ணிடுவேன். அப்போ இங்கே 10:30 மணி ஆகும். நீ தூங்க போவ. உனக்கு தூக்கம் வர வரைக்கும் நான் பேசுவேன். எதா இருந்தாலும் நான் உன்கிட்டயே கேட்டுப்பேன். நான் எங்கே இருந்தாலும் உன் பொண்ணுதாம்மா. அது மட்டும்தான். போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். வா. எங்களை பற்றி கவலைப்படாத, நாங்கள் பார்த்துப்போம். வசந்தியை ரொம்ப நாள் தனியாக விட்டுறாத. அந்த கேள்வி என்னன்னு சொல்லட்டுமாமா? வேண்டாம். How old are you? 36. 36? Yes. It's decided. What do you think? Do you think we should consider her? I think we can't consider this. I think we have a bit of a problem here, Mrs. Tamil Selvam. You definitely are aware of the age bar we have for this job, and it's 35. But I am just 36. Of course, but once the rule is set, it's really not flexible. Yes. My husband and daughter are going to Ireland. If I do not get a job there, I cannot go because we cannot afford in my husband's salary. We do understand your situation, Mrs. Tamil Selvam, and we do empathize, but that's pretty much the only thing we can do. We are truly sorry. Roger calling. VVIP. Route number 1 alert. President Convoy ராஜ்மோகன்ல மூவ் ஆயிடுச்சு. Traffic party alert and route clearance. சார், வசந்தி தமிழ்ச்செல்வன் ஜெண்டர் டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு சார். ஆமாம் சார், அவங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் யூடி கிளர்க்காக வேலை பார்க்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் தமிழ்ச்செல்வன் சென்னை வானொலி நிலையத்தில் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காரு. வசந்தி தமிழ்ச்செல்வன் சம்பந்தப்பட்ட ஃபுல் டீடைல்ஸையும் 24 மணி நேரத்தில் கலெக்ட் பண்ணுங்க. பர்சனல் ப்ரொஃபஷனல் எல்லாமே வேணும் சார். இவ்வளோ டீடைல்ஸையும் எப்படி சார் இந்த ஷார்ட் நோட்ஸில் எடுக்க முடியும்? எல்லா சோர்ஸையும் யூஸ் பண்ணுங்க. நம்ம டீமும் ஐபியும் பேரலாக இன்வெஸ்டிகேட் பண்ணா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நிறைய டைம் இருக்கு. எஸ் சார். எத்தனை இடத்துல தான் டைவர்ட் பண்ணுவாங்க? Hey. Sir, தமிழ்ச்செல்வன் 9080007400. யார் அது? அவங்க ஹஸ்பண்ட் சார். உண்மையாக சொல்ல போனால் எனக்கு இதெல்லாம் அநாகரிகமாக தெரியுது சார். இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸில் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும்னா வேறு வழி இல்லை சார். டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் ஆகணும். டெக்னாலஜி இஸ் நாட் ஆல்வேஸ் குட். கையை நீட்டினா ஆட்டோ மட்டும் தான் நிற்கும். ஃபர்ஸ்ட் நிற்காத மணி. ஸ்டாப்பிங் இஸ் சார். சார், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. மைல்டு ஃப்ராக்சர். பையன் கொஞ்சம் பயந்துருக்கான், அவ்வளோதான். தேங்க் காட். பையனோட வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். என்னாச்சு தமிழ்? ஒரு ஸ்கூல் பையன் காரில் வந்து அடிபட்டுட்டான். அவ்வளோ சீரியஸாக ஒன்றும் இல்லை சார். மேலே இருந்து தப்பு இல்லைங்க. பையன் வந்து குறுக்க வந்துட்டான். அவங்க அப்பா ஒரு ரிப்போர்ட்னு தெரியும். இன்னும் எஃப்ஐஆர் போடல. இன்சூரன்ஸ், ஆர்சி புக், லைசன்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குல்ல? இருக்கு. அது ஒன்றும் பெரிய கேஸ் இல்லை. 336, 37 சின்ன கேஸ் தான். ஃபைனை கட்டிடலாம், கவலைப்படாத. என்ன யோசிக்கிற? நான் ஜாப் விஷயமா அயர்லாந்து போகிற மாதிரி இருக்கு. 2 வருஷம் போராடி இப்போ தான் பிளேஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. இன்னும் 2 நாளில் வீசா இன்டர்வியூ இருக்கு. இந்த நேரத்தில் போய் போலீஸு கேஸு அது இதுன்னு சொல்லி என் வீசாக்கு பிரச்சனை ஆகிடும் மூர்த்தி. இல்லை, அந்த பையனோட அப்பா பத்திரிக்கை ரிப்போர்ட்டர். ஏதாவது பிரச்சனை ஆயிருமோன்னு பார்க்குறேன். எனக்கு தெரியாது. எப்படியாவது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். உங்கள் வீட்டில் வேறு யார்கிட்டயாவது லைசன்ஸ் இருக்கா? ஒய்ஃப் கிட்ட இருக்கு. அவங்க கூட அயர்லாந்து வராங்களா? இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கா, ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகாது. டிபெண்டன்ட் விசாவில் கூட்டிகிட்டு போக இப்போ என்னால் முடியாது. நான் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்.
அண்ணா இந்த ஆள் தானே தம்பி அடிச்சது. அந்த பையனோட அப்பா பைல்வான் ரங்கநாதன் ரிப்போர்ட்டர். ஆமாம், உன் ஒய்ஃப் கிட்ட லைசன்ஸ் இருக்குல்ல? கண்டக்டர் அடியா நிறுத்துங்க. என்னம்மா இப்படி அடிச்சுன்னு வர? எப்பா ஜெயந்தி தேட்டர் இறங்கணும். இன்னும் 6 ஸ்டாப்பிங் இருக்கு, உள்ள போமா. நகரு அடையா இருக்கு. இன்னும் 6 ஸ்டாப்பிங் இருக்குல்ல. ஏன்னா 7 புள்ள பெத்தவளை கிளப்பி விட்டுட்டு நீ உட்காந்துக்கியா? சரி நீ உட்காந்துக்கோ. பரவாயில்ல நீ ஏன் உட்காரு. என்னாச்சு உன் இட்லி வியாபாரம் கூட காணும்? அதெல்லாம் இப்ப யார் சாப்பிடுறாங்க? எல்லாரும் பீஸா பிரெட் பர்கர் தான். நான் ஜவுளி கடை ஓனர் கிட்ட வீட்டு வேலைக்கு சேர்ந்திருக்கேன். எனக்கே போன உடனே சாண்ட்விச் தான். என்னாச்சு? இந்தியா பிரசிடண்ட் வந்திருக்காரு. எப்போ வந்தாரு? அவர் உனக்கு போன் பண்ணலையா? பேப்பர் படிக்கணும், டிவில எல்லாம் கூட சொன்னாங்களே. ஓ, அதான் எல்லா இடமும் டிராபிக்கா? ஆமா, நேத்து அந்த பாஸ்போர்ட் ஆபீஸ்ல உன் பக்கத்துல நின்னது யாரு? உன் சித்தப்பாவா? நான் திமிரா? அது என் ஹஸ்பண்ட். ஓ, நீங்க இன்டர்வியூக்கு போகணும்னா லீவ் போட்டு போகணும். உங்க சௌரியத்துக்கு வந்து கையெழுத்து போட இது சட்டசபை இல்ல. சாரி சார், எல்லா இடமும் பயங்கர டிராஃபிக். ரோடு பிளாக் ஆயிடுச்சு சார். மெட்ரோ ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். வேணா 2 வருஷத்துக்கு லீவ் எடுத்துக்கங்க. அது கூட பரவாயில்ல. தங்க பெண் எழுத வேண்டிய சர்டிஃபிகேட்ல தங்க பெண்ணுன்னு எழுதி ஆணை பெண்ணாக்குறீங்க, பெண்ணை ஆணாக்குறீங்க. அந்த ஆளு காலையில் வந்து கதறிட்டு போறான். ஒரு ஃபைலை கூட ஒழுங்கா பார்க்கறது இல்ல. எல்லா ஃபைலையும் தூக்கி உங்க டேபிள் மேல வச்சுக்கிட்டு அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறீங்க. There is a limit for everything. நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தரை உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. தலை நரைக்கிற வயசுல கூட பொறுப்பா இல்லடா எப்படி? இதுக்கப்புறம் உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா definitely I will take action. Excuse me sir, may I come in? நீங்க போலாம். எஸ். வசந்தி, இந்த பாருமா, இனிமே இந்த ½ hour 1 hour பெர்மிஷன் கேட்டு வராது. ஒன்னால நான் சஸ்பெண்ட் ஆயிருவேன் போல இருக்கேன். ஏதோ அந்த சூப்பரண்ட் நல்ல மனுஷனா இருக்க போய் நான் தப்பிச்சேன். இல்லனா அந்த ஆளு என் குறவளை கடிச்சிருப்பான். சாரி சார். சரி போ. ஏய், நீ கையெழுத்து போட்டு வெளில போனதும் அந்த ராணி உள்ள போனா. அப்பவே தெரியும் ஏதோ போட்டு கொடுக்க தான் போயிருக்கான்னு. பெண்ணா சத்தியத்தில் டிகிரி வாங்கி சின்சியாரிட்டியில் PhD பண்ணிட்டு வந்தவளாச்சே. இவளுக்காக நான் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இவ தூங்குறத போட்டு விடுறேன் பாரு. பண்றேன். அதெல்லாம் வேண்டாம், அப்புறம் அவளும் போடுவா. இந்த நாள் இனிய நாள். நான் டிவியில் என்ன கர்மமோ. இன்டர்வியூ போனா அதுவும் போட்டுக்குச்சு. இங்க வந்தா எல்லாம் பிரச்சனை தான். இன்னைக்கு சீக்கிரமா ஸ்கூல் விட்டுடும் வரியாமான்னு மித்திலா கேட்டா. கண்டிப்பா வரேன். என்ன இனிமே எங்க போறது? எனக்கு ஆபீஸ் பியூன்ல இருந்து இந்தியன் பிரசிடென்ட் வரைக்கும் எல்லாருமே பிரச்சனை தான். மேடம், காலையில உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பாவம் வயசானவர், பார்த்து அனுப்புங்க. இந்த நாள் உனக்கு இனிய நாள் தான். பிரச்சனை வேற பேர்ல வந்திருக்கு, சீக்கிரம் பார்த்து அனுப்பிவிடு. சொல்லுங்கய்யா. என் மக கல்யாணத்துக்கு மூவாலூர் ராமாமிர்தம் அம்மாள் திருமண திட்டத்துல என் மக கல்யாணத்துக்கு மூவாலூர் ராமாமிர்தம் அம்மாள் திருமண உதவி திட்டத்தின் கீழே பண உதவி கேட்டு மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருந்தேன். 1 மாசம் ஆச்சு, எதுவும் கைக்கு வந்து சேரல. இன்னும் அது தாசில்தார் டேபிள்ல தான் இருக்கு, என் கைக்கு வரல. போன வாரம் வரும்போதும் இதையே தான் சொன்னீங்க. நான் மாத்தி சொல்லலையே. இன்னும் 2 நாள் வந்துடும். நீங்க புதன்கிழமை வாங்க. சந்தோஷம், வரேன்.
உங்க பேரை மறந்துட்டேன். ஜெயச்சந்திரன். ஓ, ஹரிச்சந்திரன் இல்லைல்ல? நீங்க இப்பதானே இங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. நான் 14 வருஷமா இங்க குப்பை கொட்டுறேன். இது டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட என்கொயரி. ப்ளீஸ் கீப் இட் கான்ஃபிடென்ஷியல். ஓகே, தேங்க்யூ. சார், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் பேசுகிறேன். வசந்தி சம்மந்தப்பட்ட அஃபிஷியல் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். ஆமாம் சார், பர்சனல் டீட்டெயில்ஸ் இன்னும் 2 ஹவர்ஸில் கிடச்சிடும் சார். தேங்க்யூ சார்.